இங்கே நிறைய பேருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன தெரியுமா? பிடிச்ச வேலையை விட பிடிக்காம குடும்பத்துக்காக நம்மளோட கமிட்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குறது தான். மாதமானா வாரமானா இஎம்ஐ லோன் வட்டிக்கடன் இப்படி எல்லாத்துக்காகவும் நம்ம ஓடிட்டுருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கை நமக்காக மாறாதான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆமாம் தானே? கண்டிப்பாக மாறுங்க. இந்த உலகத்தை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தவங்க சாதிக்கிறாங்க, இல்லைன்னா வீழ்ந்தும் போகிறாங்க. ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே சாதிக்கிறதும் விழுந்து போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. என்ன நான் சொல்கிறது, இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையும் அப்படி தான். ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே ஜீனத். கதைக்குள்ளே போயிடுவோமா? அம்மாவும் மகனும் இருக்கிற வீடு அது. அப்பா இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்பாவும் இறந்து போனாங்க. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. மரண தருவாயில் இருக்கிற அம்மா கிட்ட, அம்மா நீயும் என்னை விட்டு போயிடாதம்மா, நீ போயிட்டினா நான் அனாதே ஆயிடுவேனே அப்படின்னு அவங்களுடைய கையை பிடிச்சி அழுகிறான் அவங்களோட 15 வயசு பையன். அந்த நேரம் அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீ எந்த சூழ்நிலையிலையும் கலங்கி போயிடக்கூடாது. ஜப்பான் தெரியுமா? அந்த நாட்டில் ஹிரோஷிமாவும் நாகசாகிலையும் எத்தனை அனாதைகள் உருவானாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் வாழாமல் போயிட்டாங்களா என்ன? ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார், அதே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா அந்த துயரமான சூழ்நிலையிலையும் அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அவங்க பையனும் ஆர்வமாக கேட்குறான், நீ பெரிய திறமைசாலி, உங்ககிட்ட பல திறமைகள் இருக்குது, நீ பெரிய ஆளாக வருவ. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ பெரிய ஆளாக ஆகணும்னு நான் உன்னைய சொல்லலை. ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உனக்கு சின்ன வேலை கிடைச்சாலும் அதை பெருசாக செய். எடுத்துக்காட்டுக்கு, உனக்கு சுத்தம் செய்கிற வேலை கிடைச்சா கூட அதை நீ பாக்கியமாக கருதி ரசித்து செய்யணும். நீ சுத்தம் செய்கிறது மாதிரி வேறு யாருமே அதை செஞ்சுருக்க முடியாதபடி இருக்கணும். உன் வேலையில் ஒரு தனித்துவம் வெளிப்படணும் அப்படின்னாங்க அவங்க அம்மா. ஆமாங்க, நம்மளுக்கு கிடைக்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதை நாம் ரசித்து செய்யணும். நாம் ரசித்து செய்கிற வேலையில் தான் சுகமும் திருப்தியும் இருக்குது. என்ன நான் சொல்கிறது? ஆமாம் தானே? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு பிடிக்கலினா கூட அந்த வேலையை நம்ம திருப்திகரமாக செய்ய முடியுமா, செய்யலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வேலை பிடிக்காமல் பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய ஆர்ஜே ஜீனத்தை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஒரு கதை சொல்கிறேன் யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஜீனத். நன்றி.